அரசிடம் கேட்ட அந்த கோரிக்கை தான் என்ன? அவர்கள் ஏன் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற தடுக்கின்றார்கள்? நாம் எல்லோரும் பன்னெடும் காலமாக பாரம்பரியமாக வாழ்ந்தவர்கள் நாம் பேசுகின்றோம். அந்த வாழ்விடம் இருக்கின்றது. அந்த வாழ்விடம் ஒரு பட்டா நிலங்களாக இருக்கின்றதா நாம சிந்திக்கணும். நான் கூட எங்க ஊர் நீலங்கரை, அந்த நீலங்கரை பகுதியிலே பார்க்க போனால் ஒரு மின்சார வசதி கூட ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு நிலையிலே நமது மீனவ கிராமங்கள் இருக்கின்றது. ஒரு கிராம அலுவலகத்திலே ஒரு அடங்கு காப்பி கிடையாது, ஒரு பட்டா வரைபடத்தோடு ஒரு பட்டா கிடையாது. அந்த இடத்திற்கு ஒரு வாழ்விடத்திற்கான அந்த உரிமை கிடையாது. அந்த வாழ்விடம் என்பது உரிமையற்றது. அறவாயில் புறம்போக்கு நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் பாரம்பரிய மக்கள். அறவாயில் புறம்போக்கு நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே இந்த இடம் என்னுடைய பூர்வீக பாரம்பரிய இடம். இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து வீடு கட்டி வாழ்ந்து வாழ்நிலைப்படுத்துவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுவிட்டது. இவருடைய வாழ்விடங்கள் பறிக்கப்படுகின்றது, இதன் உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. நாங்கள் என்ன கேட்கின்றோம்? நீங்கள் என்ன கொடுத்து விட்டீர்கள்? வாக்களிக்க மட்டும் பிறந்தோமா? நாம் வாக்களிக்க மட்டுமே பிறந்தோமா? நாம் தான் சிந்திக்க வேண்டும். நமக்கான எந்த உரிமையும் கிடையாது, நமக்கான ஒரு ஆதாரம் கிடையாது. இப்ப கடல்ல சொல்றாங்க, கடல் என்பது நம்ம தம்பி எல்லாம் பேசுறாங்க. நம்ம எங்க பஞ்சாயத்து ஸ்ரீலங்கா அழகா சொன்னாங்க, இப்ப பணம் கேட்கிறோமே இது ஏன் கொடுக்கல? இவன் கேட்கிறாங்க, எங்கட கேட்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்களே, உங்களுக்கு என்ன செய்யல அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சில பேர் கேட்கிறாங்க, எங்களெல்லாம் செய்யல உங்களுக்கு செய்யறாங்கன்னு கேட்கிறாங்க. ஏன் பாதிப்படவே கேட்கிறாங்க. நான் கேட்கின்றேன், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பாளர், அதாவது கடற்கரை பாதுகாப்பாளர், கடற்கரை நிலக்கரை பாதுகாப்பாளர்கள் அல்ல, கடல்வழி பாதுகாப்பாளர்கள் மாத ஊதியம் வாங்காமல் கடல் எல்லை பாதுகாக்கின்ற ஒரே மக்கள் எங்கள் மீனவர்களே தவிர வேறு யாருமே கிடையாது. கடல் எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டும் இல்லை என்றால் ஒரு பயங்கரவாத உள்ளே வந்திருக்கும். நாங்கள் மட்டும் இல்லை என்றால் ஒரு தீவிரவாதி உள்ளே நுழைந்திருக்கும். இந்த மீனவர் மட்டும் இந்த கடற்கரை பகுதியே வாழவில்லை என்றால் தீய சக்திகள் இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கும். அந்த தீய சக்திகளை அலைகளோடு விரட்டி அளிக்கின்ற ஒரு வழக்கத்துக்கு சொந்தக்காரர்களான வாயுக்கள் மீனவர்கள் மரணப்பட்ட நான் கூட சொல்லுவேன். முக்கூட சங்கமத்திலே மூழ்கி முத்தெடுத்து மூவேந்தர் சிறங்களில் மறுமகுடம் தவிர்க்க முன்னின்று படைத்தறிய மிகப்பெரிய வர்க்கத்தின் வேர்கள் நாங்கள் சொல்றோம். ஒன்று சொல்ல போற, நீங்க கச்சத்தீவு பகுதியில மீன்பிடிக்கின்றார், கச்சத்தீவு பகுதியில மீன்பிடிக்கின்ற மீனவர் எல்லை தாண்டி விட்டார் என்று குற்றச்சாட்டு. என அறுவைக்குரிய காவல்துறை தோழர்களே, நீங்கள் சிந்தியுங்கள். கச்சத்தீவு பகுதியில மீனவர் மீன்பிடிக்கின்றார், அந்த மீனவன் எல்லை தாண்டி விட்டான் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது மீனவர் எல்லை தாண்டி விட்டான் என்றால் இங்கே இருக்கின்ற கடற்கரை பாதுகாப்பு என்னானது? நாம சொல்றோம், எங்களுடைய கடற்கரை பாதுகாப்பு, இந்திய கடற்கரை பாதுகாப்பு வலிமையானது. அந்த கடற்கரை பாதுகாப்பு, அந்த வலிமையான பாதுகாப்பு எங்கே இருக்கின்றது? இவன் எல்லை தாண்டுகின்றார், அவன் பிடிக்கின்றான், சிறைப்பிடிக்கின்றான். இந்த எல்லை தாண்டுவதற்கு இங்கே இருக்கின்ற அந்த கடற்படை வருகின்றது. அந்த கடற்படைக்கு வலிமையில்தான், வலிமையில்லாத கடற்படைக்கு நாங்கள் ஆண்டோன்றுக்கு 80,000 கோடி அரிய செலவாடி அள்ளி தருகின்றோம். நாங்கள் சொல்றாங்க, இது ஒரு தெளிவாக ஒரு உண்மையாக சொல்றீங்க. இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய மீன் இறால் ஏற்றுமதி, அந்த ஏற்றுமதியில் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யல 4.67 லட்சம் கோடி, 4.67 லட்சம் கோடி உணவுப் பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம். அந்த உணவுப் பொருட்கள் வருகின்ற வருவாய் என்றால் 80,000
கோடி இந்திய நாட்டுக்கு வருமானத்தை நாங்கள் அள்ளி கொடுத்துக் கொண்டு